ஒரு ஃப்ரை, அது 2 ஸ்டெப் பாட்டு நம்ம பண்ண போகிறோம். வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஃபிஷ்ஷு, அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மீன் வந்து ஒரு ஆந்திரா டிஷ்ஷு, வில்லேஜ் சைடில் செய்கிற ஒரு டிஷ்ஷு. ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு காரசாரமாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஃப்ரை. நல்லா பாறை மீன் எடுத்துருக்குறேன். உங்களுக்கு என்ன மீன் கிடைக்குதோ அந்த மீன் எடுத்துடுங்க. நல்லா உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இதோட ஜீரக பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுங்க. மிளகு பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது டேஸ்ட்டுக்கு உப்பும் போட்டாச்சு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்து இனி வேறு எதுவுமே இதுக்கு சேர்க்க போகிறது கிடையாது. சில்லி பவுடர் எதுவுமே கிடையாது. மசாலா தடவி வச்சாச்சு. இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படி இருந்து மேக்னேட் ஆகட்டும். அதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு மசாலா வந்து இன்னொன்று ரெடி பண்ணிடலாம். அரைக்கிறதுக்கு பூண்டு வந்து ஒரு 7 பல் எடுத்துருக்குறேன். அதே அளவு 7 வரமிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி. இந்த மசாலாவை வந்து பல்ஸ் மோடில் லைட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். பேன் அடுப்பில் வச்சுடலாம். ஃபிஷ்ஷை எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்துரும். ஷாலோ ஃப்ரை போதும். ஒரு பக்கம் வெந்துட்டு இப்போ மாற்றி போட்டுக்கலாம். நான் இந்த ஃபிஷ்ஷை வந்து தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எண்ணெயில் பண்ணிவிடுங்க. எப்போவுமே ஒரே எண்ணெய் வந்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணாதுங்க. கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், எல்லா எண்ணெயுமே மாறி மாறி யூஸ் பண்ணுங்கள். ஒரு எண்ணெயிலையும் ஒரு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. எல்லாத்தோட நியூட்ரிஷனும் நமக்கு கிடைக்கணும். மேக்ஸிமம் ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். நல்ல தரமான செக்கெண்ணெய் பக்கத்தில் இருந்துன்னா நேரில் போய் வாங்கிடுங்க. இந்த ஃபிஷ்ஷு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கும் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபினிஷிங் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். 75% குக் ஆனால் போதும். இப்போ இந்த மீனை எடுத்துடலாம். இந்த எண்ணெயை நம்ம வேஸ்ட் பண்ணண்டா. இந்த எண்ணெயில் தான் சமைக்க போகிறோம். ஏன்னா இதில் மீனோட சத்து எல்லாமே இருக்கும். நம்ம மீன் ஃப்ரை பண்ண இதே எண்ணெயில் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சின்ன வெங்காயம், மீன் வந்து நம்ம ஃப்ரை பண்ணச்சில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டோம். இப்போ அந்த மசாலாவுக்காக போடுறோம். ஆனியன் குக் ஆகச்சில் கொஞ்சமாக உப்பு போட்டுடுங்க. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த மசாலாவுங்களே பார்த்தா தெரியும். ஒன்று பாதியாக தான் அரைப்பட்டிருக்கோம். நைஸாக அரைக்கக்கூடாது. சில்லியெல்லாம் பாருங்கள் அப்படி இருக்கும். அந்த எண்ணெயில் வந்து அந்த பூண்டு வந்து ஃப்ரை ஆகச்சில் வாசம் வந்து நல்லாயிருக்கும். அது மீனில் ஏறச்சில் இன்னும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி பாறை மீன் எடுத்துருக்குறேன். நீங்கள் வஞ்சிர மீனும் எந்த மீனாலும்
மிக்ஸி அரைச்ச தண்ணி, அது போக கொஞ்சமாக தண்ணி விட்டுருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. மீனை வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மசாலாவோடு சேர்ந்து இந்த மீன் கொஞ்சம் குக் ஆகட்டும். அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிடுங்க. ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் மூடி இருக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிட்டு, தண்ணியெல்லாம் நல்லா வற்றிட்டு, ஃபிஷ் வந்து ரெடி ஆயிட்டு. இப்போ சர்வ் பண்ணக்கு எடுத்துடலாம். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.